வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 418 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலையில் இருந்து லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளது. இன்று அதிகாலை 4 மணியிலிருந்து போர் நிறுத்தம் துவங்கியுள்ளதாக அங்கிருந்து இருக்கும் அரபிய தோழர்கள் தகவல்கள் தெரிவித்துள்ளனர். இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் மக்கள் வீடுகளுக்கு தெற்கு லெபனானில் திரும்ப தொடங்கியுள்ளனர். அதே சமயம் நேரடியாக காசாவில் தாக்குதலை மீண்டும் அதிகரித்துள்ளது. மிக குறிப்பாக மக்கள் குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேல். இதை குறித்து இந்த போர் நிறுத்தம், அதன் அம்சங்கள், இதை குறித்து நாம் பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இன்னைக்கு நவம்பர் 27. நேற்று நம்ம பேசியிருந்திருக்கோம், பேச முடியல. இன்னைக்கு மாவீரர் நாள் நிகழ்வு. அதை சொல்லி தோழர்களுக்கு சொல்லிட்டு இதுல ஒரு ஒற்றுமை இருக்கு, அதிகம் சொல்லிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாவீரர் நாள் அப்படின்றது விடுதலை புலிகள் தொடங்கின ஆண்டு 1982 நவம்பர் 27. லெப்டினன்ட் கர்னல் சங்கர் அவருடைய தியாகத்தை நினைவு கூறும் வகையில மாவீரர் நாள் தொடங்கப்பட்டுச்சு. அதே 1982 தான் ஹெஸ்புல் அமைப்பும் தொடங்கப்பட்டுச்சு. அப்படி ஒரு வரலாற்று எங்கேயோ ஒரு காலம் ஒரே மாதிரி இணைச்சு வைக்குது. அந்த தகவலை தோழர்கள் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே தொடங்கலாம். நேற்று நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல கூட போட்டிருந்தோம். நேற்று தலைவர், தேசிய தலைவர் பிரபாகரன் அவருடைய பிறந்த நாள். நம்ம நேற்று பேசியிருக்கோம், அதுக்கு நேரம் ஒதுக்க முடியல. இன்னைக்கு இந்த போர் நிறுத்தம் அடுத்து இதை எப்படி ஈரான் பார்க்குது, இதை எப்படி மற்ற நாடுகள் பார்க்குது அப்படின்னு சொல்லுங்க. இதுல நிறைய எனக்கு கேள்வி இருக்கு, பர்சனலா நிறைய கேள்வி இருக்குதுல, அதையும் பேசுவோம். இது அப்படியே காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி தோழர்கள் கொஞ்சம் லைக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். ஏன்னா நீங்க போன தடவை நீங்க லைக் பண்ணதுனாலதான் ஓரளவுக்கு நல்ல போச்சு மற்ற வகுப்பு. அதோட நீங்க பேசலாம். இந்த மாவீரர் தின நிகழ்வு இன்னைக்கு நடக்குது. மாவீரர் தினம் நீங்க ஹிஸ்புல்லாவினுடைய துவக்கங்கிறது 82ல ஆரம்பிச்சது. அதே போல மாவீரர் தினங்கிறது ஆரம்பிச்ச ஆண்டுங்கிறது 82. லெப்டினன்ட் கர்னல் சங்கரனுடைய மறைவு, அவர் மதுரையில இறந்து போனாரு. ஸோ அந்த நிகழ்வுல இருந்து தான் தொடங்குது. ஒரு ஒரு இயக்கத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்பாளர் முதல் முறையா மரணிக்கும் போது, இந்த விடுதலைக்காக மரணிக்கும் நாளை தான் மாவீரர் நாளா எடுத்து புலிகள் அமைப்பு கொண்டாடினுச்சு. நீங்க ஹிஸ்புல்லாவோட தொடர்பு படுத்துனதுனால ஹிஸ்புல்லா மார்டைர்ஸ் டே கொண்டாடுது. ஸோ அதுவும் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு, ஒரு தற்கொலைப்படை தாக்குதல்ல இறந்து போன ஒரு வீரனுடைய நினைவு நாள் அன்று இந்த மார்டைர்ஸ் டே கொண்டாடுறாங்க. அதுவும் மாவீரர் நாள் தான். ஸோ இந்த 2 அமைப்புகளுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கிட்டத்தட்ட எத்திக்கலா இயங்கக்கூடிய 2 அமைப்புகள் கிட்டத்தட்ட 2ம் ஒரே மாதிரியான நிகழ்வுகளை தங்களுடைய அமைப்பு மிக முக்கியமான நாளா கருதுற ஒரு நிகழ்வா நம்மளால பார்க்க முடியும். ஸோ மாவீரர் தினம். ஆனா அந்த அமைப்பு இன்னும் இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகத்தின் மிக முக்கியமான ஒரு நான் ஸ்டேட் ஆக்டரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது ஹிஸ்புல்லா. ஆனா இங்க அமைப்பு இல்லை. ஸோ அதுதான் ஒரு பெரிய துக்ககரமான நிகழ்வு. ஸோ அந்த நினைவோட இந்த சீஸ்ஃபயரு இன்றைக்கு விடிய காலத்துல வந்திருக்கு. ஸோ இந்த 4 மணி அளவுல ஆரம்பிச்சிருக்குது இந்த சீஸ்ஃபயரு. இதுல பல இழப்புகளை சந்திச்சிருக்குது ஹிஸ்புல்லா. ஸோ அவங்களுடைய இழப்புகள்ங்கிறது கடுமையான இழப்புகள். அவங்களுடைய மிக முக்கியமான லெஜெண்டரி ஃபிகரா இருந்த அவங்களுடைய தலைவரை இழந்திருக்கிறாங்க. பல முக்கிய சீனியர் லீடர்ஷிப் பொசிஷன்ல இருந்த, மிலிட்ரி லீடர்ஷிப் பொசிஷன்ல இருந்த பல தலைவர்களை இழந்திருக்கிறாங்க. இது எல்லாமே பாலஸ்தீனியர்களுக்கான இந்த போர்ல, பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக நடைபெற இந்த இனப்படுகொலை போர்ல மிக முக்கியமான சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிற ஒரு அமைப்பா இருக்கிறது ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லாவினுடைய சாக்ரிஃபைஸ் ஈடு செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இழப்புகளை ஹிஸ்புல்லா சந்திச்சிருக்கு. அதே நேரத்துல இந்த சீஸ்ஃபயருங்கிறது இது ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்ட சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் கிடையாது. இது ஹெஸ்புல்லாவுக்கும் லெபனான் அரசாங்கத்திற்கும் இடையில ஏற்பட்ட சீஸ்ஃபயர் ஒப்பந்தம், அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம்.
ஸோ அதை நம்ம தவறா புரிஞ்சுக்க வேண்டாம். ஹெஸ்புல்லாவுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் நேரடியான ஒப்பந்தம் கிடையாது. ஏன்னா அமெரிக்க, மேற்குலக நாடுகளும், இஸ்ரேலும் ஹெஸ்புல்லாவ ஒரு லெஜிட்டிமேட் அமைப்பா பார்க்கல. அதனால ஹெஸ்புல்லா கூட நேரடியான பேச்சுவார்த்தையிலயோ, இல்ல நேரடியான சீஸ்ஃபயருக்குள்ளேயோ போறதுக்கு அவங்க விரும்பல, ஹெசிடேட் பண்றாங்க. ஏன்னா அப்படிதான் வந்து அவங்க இல்லெஜிட்டிமேட் பண்றாங்க இந்த அமைப்ப. எந்த அமைப்பையும் ஒரு தீவிரவாத இயக்கமா முத்திரை குத்துறதன் மூலமா அதனுடைய நியாயமான பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸையோ இல்ல பொலிட்டிக்கல் கோரிக்கைகளையோ வந்து நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து கரிசனைகளை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் மேற்கத்திய நாடுகளினுடைய நோக்கம். அதை நீங்க புலிகள் அமைப்புக்கும் பொருத்தி பார்க்கலாம். புலிகள் அமைப்ப தீவிரவாத அமைப்பா முத்திரை குத்துனதுக்கு அப்புறம் அமெரிக்கா தான் அந்த முன்னெடுப்பு எடுத்தது. அதற்கப்புறம் அதனை தொடர்ந்து அது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு கொண்டு போறதுக்கு பிரிட்டன் மூலமா அந்த முன்னெடுப்புகளை எடுத்து கடைசி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் புலிகள் அமைப்பை தடை செஞ்சாங்க. புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்டதுனால புலிகள் அமைப்பு கூட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படல. அப்படி ஒரு லெஜிட்டிமசி வந்து புலிகள் அமைப்புக்கு கொடுக்க விரும்பல மேற்கத்திய நாடுகள். ஸோ அதே நிலையில புலிகள் அமைப்பு கூட பேச்சுவார்த்தை இடம்பெறதுக்கான வேலை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த அமைப்பு கூட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படலை அப்படிங்கிறது தான் அவங்க தியரட்டிக்கலி சொல்லிட்டாங்க. ஸோ அதன் மூலமா தான் ஒரு இனப்படுகொலையை நிறைவேற்றினாங்க. ஏன்னா இனப்படுகொலை நடத்துறதுக்கு முன்னாடி நீங்க டிப்ளமேட்டிக்கான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுறதுக்கான வழிகளை அடைக்கிறது அவங்களுக்கு லெஜிட்டிமசி கொடுக்கறது இல்லை. அவங்கள வந்து அங்கீகாரம் பண்றது இல்ல. அங்கீகாரம் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, நீங்க அதுக்கப்புறம் அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஸோ பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படாத பட்சத்துல நீங்க வந்து இனப்படுகொலை பண்ணாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஸோ அதுதான் வந்து திட்டமிடலா இருந்தது. அதற்காக தான் ஹெஸ்புல்லாவ வந்து அவங்க அங்கீகரிக்க மறுக்கிறாங்க. ஸோ ஹெஸ்புல்லாவ அழிக்கணும், இல்ல ஹெஸ்புல்லாவ் அழிக்கிறேங்கிற பேர்ல லெபனான் மக்களை வந்து அழிக்கணும், இனப்படுகொலை பண்ணணும்னா ஹெஸ்புல்லாவ அங்கீகாரம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த இடத்துல நமக்கு இங்க ஈழத்தை பொறுத்தளவுல அந்த லெஜிட்டிமசிய வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கோ இல்ல அதை வந்து முன்னெடுத்து கொண்டு போறதுக்கான ஒரு நாடோ ஒரு ஸ்டேட் ஆக்டர் வந்து இங்க கிடையாது. ஆனா இங்க வந்து லெபனானுக்குள்ள ஒரு லெபனான்ங்கிற நாடுங்கிறது லெஜிட்டிமேட்டான நாடா இருக்கு, சாவரின் ஸ்டேட்டா இருக்கு, சர்வதேச விதிகளை பொறுத்தளவுல ஒரு சாவரின் ஸ்டேட்டா இருக்கு. ஸோ அதனால அதன் கூட பேச்சுவார்த்தை நடத்த முடியுங்கிற இடத்துலதான் வந்து இந்த பேச்சுவார்த்தையில போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்கிறது ஹெஸ்புல்லா தரப்பினுடைய பங்குதாரரா வந்து இடம்பெற்று பேசினதுங்கிறது லெபனான் அரசாங்கத்தினுடைய சபாநாயகரா இருக்கக்கூடிய பாராளுமன்ற சபாநாயகரா இருக்கக்கூடிய பெரி தான் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பெரி வந்து அமல் மூவ்மெண்ட்டினுடைய சேர்மன். அமல் மூவ்மெண்ட்டும் இந்த போர்ல வந்து பங்கு பெற்ற ஒரு மூவ்மெண்ட் தான். அவர் வந்து அந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறதுனால அவரு கூட தான் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. அவரு தான் வந்து இவங்களுடைய தரப்பா வந்து அவருடைய இதுல வந்து பேசியிருந்தாரு. ஸோ அதன் மூலமா தான் இந்த ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்ப இந்த ஒப்பந்தத்துடைய சரத்துகள் பார்த்தீங்கன்னாக்க, பல சரத்துகள் இன்னும் தெளிவான இது வந்து வெளியில வரல. ஆனா லெபனான்ல இருந்து அல் மயதீன் போன்ற பத்திரிகைகள் எழுதக்கூடிய தகவல்கள்ல இருந்து நம்ம பார்க்கும்போது, பத்திரிகையாளர்கள் எழுதுற தகவல்ல இருந்து பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட வந்து ஹெஸ்புல்லாவினுடைய மிகப்பெரிய வெற்றியா தான் வந்து அவங்க பார்க்குறாங்க. அந்த மக்கள் மத்தியிலயும், லெபனான் மக்கள் மத்தியிலயும் இது மிகப்பெரிய வெற்றியா வந்து பார்க்குறாங்க. இன்னைக்கு அவங்க 24 மணி நேரத்துல தெற்கு லெபனானுடைய கிராமங்களுக்கு, போர் நடைபெற்ற கிராமங்களுக்கு இன்னைக்கு திரும்பிட்டாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள திரும்பிட்டாங்க எல்லாருமே. எல்லாருமே திரும்பி வர ஆரம்பிச்சுட்டாங்க. இத தடுக்கிறதுக்கான முயற்சியில ஒரு ஆரம்பத்திலேயே, அதாவது இந்த 4 மணிக்கு அப்புறம் உடனடியா வர ஆரம்பிச்ச உடனே இஸ்ரேல் தரப்புல இருந்து ஆர்ட்டிலரி செல்ஸ் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. ஆனாலுமே அவங்க பயப்படல. நேரடியா வந்துட்டாங்க. இவங்களுடைய டேங்க் எல்லாம் நிக்கும்போது அவங்களும் வந்துட்டு அத போட்டோ எடுத்து அனுப்புற அளவுக்கு, வீடியோ எடுத்து அனுப்புற அளவுக்கு நிலைமை இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பயமே இல்லாம அந்த மக்கள் வந்து உள்ளுக்கு வந்துட்டாங்க. ஸோ லெபனானுடைய ராணுவம் வந்து இப்போ தெற்கு பகுதியினுடைய பாதுகாப்பை தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய காலம்ஸ் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து போஸ்ட்டுக்கு போய் அவங்க வந்து பாதுகாப்பை வந்து அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லிட்டானி ரிவருக்கும் தெற்கு பகுதி முழுக்க
லெபனான் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். ஹிஸ்புல்லாவினுடைய வெப்பனரி, ஹிஸ்புல்லாவினுடைய பொசிஷன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து அங்கிருந்து எடுத்துட்டு வெளியில எடுத்து லெட்டானி ரிவருக்கு வடக்கு வந்துடணும் அப்படிங்கிறது தான் இப்ப டிமாண்டா சொல்லியிருக்கிறாங்க இந்த சீஸ்ஃபயரை பொறுத்தளவுல. அந்த இடத்த லெபனான் ஆர்மி வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை மேற்பார்வை பண்றதுக்கு அமெரிக்கா, பிரான்ஸ் 2 நாடுகளும் இந்த சீஸ்ஃபயரை வந்து மேற்பார்வை பண்ணுவாங்க. யூனிஃபில் வந்து அதாவது யுனைடெட் நேஷன்ஸினுடைய அமைதி படைங்கிறது லெபனான் ஆர்மி கூட சேர்ந்து இந்த பகுதியினுடைய பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இந்த சீஸ்ஃபயர்ல போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுல எந்த இடத்துலையும் ஹெஸ்புல்லாவை வந்து டிசார்ம் பண்ணுவணும், அதாவது ஆயுதங்களை ஹெஸ்புல்லா கிட்ட இருந்து பறிப்பாங்கிறதையோ இல்ல ஹெஸ்புல்லா வந்து இயங்கக்கூடாதுங்கிற எந்த தடையும் இல்லை. ஆனா இவங்க என்ன ஒரு சரத்தை வச்சிருக்கிறாங்கன்னா, ஹெஸ்புல்லாவுக்கு மீண்டும் வெளியிலிருந்து ஆயுதங்கள் வந்து வர்றது தெரிஞ்சதுன்னா இந்த சீஸ்ஃபயரை நாங்க முறிச்சுப்போம் அப்படிங்கிறத இஸ்ரேல் தரப்புல இருந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இஸ்ரேலுக்கு முதல்ல இந்த சீஸ்ஃபயர் பண்ணணுங்கிறது பிரதான நோக்கம் கிடையாது, அதுக்கு விருப்பம் கிடையாது, அவங்களுடைய விஷ் கிடையாது இந்த போர் நிறுத்தம் கொண்டு வரணுங்கிறது. ஆனா ரியாலிட்டியில அவங்களால இந்த போரை வந்து எதிர்கொள்ள முடியல. ஸோ அதனால அவங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சதுப்பு நிறத்துல போய் சிக்கின மாதிரியான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. 2 மாசத்துக்கு அப்புறம் அவங்களால ஒரு கிராமத்தை கூட வந்து தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியல. கடுமையான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பீரங்கி வண்டிகள் வந்து இழந்திருக்காங்க. இந்த மெர்கவா டேங்க்ஸ் வந்து 50க்கும் மேற்பட்ட மெர்கவா டேங்க்ஸ் இந்த 60 நாள் போர்ல வந்து இழந்திருக்கிறாங்க. ஸோ இது தொடரும் பட்சத்துல இந்த போருங்கிறது கடுமையான பின்னடைவுகளை ஏற்படுத்தும் இஸ்ரேலுக்கு. அதே போல நீங்க காசாக்குள்ள நடத்தின மாதிரியான போரை வந்து இங்க நடத்த முடியாது. இங்க வந்து உள்ளுக்கு நுழையிறதே மிகப்பெரிய கடினமான காரியமா இருக்கு. அந்த அளவுக்கு எதிர்ப்புகளை சந்திக்கிறாங்க. பெரிய இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. எதிர்ப்பு மட்டும் கிடையாது, பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்திக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கடுமையான போர், இவங்களால எதிர்கொள்ள முடியாத ஒரு போர். இன்னைக்கு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ், அதாவது மிலிட்டரி இன்டெலிஜென்ஸினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர் வந்து பத்திரிகைகளுக்கு, இஸ்ரேல் பத்திரிகைகளுக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. இந்த போருங்கிறது மிக கடுமையான போரா இருந்தது, நம்ம எதிர்பாராத போரா தான் இருந்தது. இந்த போர்ல வந்து ஹெஸ்புல்லா வீரர்களை நம்மளால எதிர்கொள்ளவே முடியல அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால இது வந்து நம்மள வெற்றி பெறறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்துல ஹெஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு லெபனான் மக்கள் தரப்புல இருந்து மிகப்பெரிய ஆதரவு வந்து பெருகி இருக்கு இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்ததன் மூலமா. ஏன்னா இதுவரைக்கும் இஸ்ரேல் வந்து பணிஞ்சு போய் போர் நிறுத்தத்துக்கு போனது கிடையாது. அன்லஸ் அன்டில் அது தோல்வி அடைஞ்சிருவோம், நம்ம மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிப்போம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் அது பின்வாங்கும். இல்லைன்னா அது ஒரு மேட் டாக், அதாவது ஒரு வெறிகொண்ட நாய் மாதிரி தான், எல்லாத்தையும் அழிக்கும். அப்படிதான் வந்து அதனுடைய இது வந்து இருந்திருக்கு, அதனுடைய வரலாறுங்கிறது இருந்திருக்கு. அதுதான் நம்ம பார்த்தோம் அக்டோபர் 7க்கு அப்புறம் அது காசால என்ன பண்ணுச்சுங்கிறத. இப்ப காசால தாக்குதல், அதாவது காசால இருந்த ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்திட்டாங்கிறதுனால அந்த மக்களை நான் இனப்படுகொலை பண்ணுவேன், அதற்கான பதிலடியா வந்து இனப்படுகொலையா வந்து நான் பண்ணுவேன், மக்களுக்கு என்னென்னலாம் நான் பண்றேன் பாருங்கிறத காட்டுறதுக்கான ஒரு போராதான் இனப்படுகொலை போரா நடத்துனுச்சு. அதே மாதிரியான ஒரு நிலை வந்து அது லெபனான் மீதும் தொடுக்கிறதுக்கான முயற்சியில தான் ஈடுபட்டுச்சு. அதை தான் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தலைமை பொறுப்புல இருந்த சையத் ஹசன் நஸ்ரல்லா வந்து கொலை பண்ணதன் மூலமா வெளிப்படுத்துனுச்சு. அதுல இருந்து ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சது அந்த ஆர்மிக்கு. அதே போல இந்த பேஜர் தாக்குதல் மூலமா மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துனுச்சு சொசைட்டிக்குள்ள, லெபனான் சொசைட்டிக்குள்ள. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுட்டோம், அதே போல இராணுவ தரப்புல இருந்து மிக முக்கியமான தலைவர்களை வந்து வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கையோட நம்மளால ஈஸியா அந்த போரை நடத்திடலாம். அது போல 80% ஏவுகணை, ட்ரோன் செலுத்தும் இடங்கள், அதனுடைய அதாவது குடோன்களை வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த போரை வந்து அவங்க ஆரம்பிச்சாங்க. கிரவுண்ட் இன்வெஷன் பண்ணியே தீர்வோம்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா போனதுக்கு அப்புறம் 60 நாளுக்கு அப்புறம் அவங்களால 1 இன்ச் கூட வந்து உள்ளுக்கு போக முடியல. போன இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அளவுக்கு 2வது கிராமங்கள் அந்த எல்லை வரைக்கும் போயிருக்கிறாங்க. ஆனா எந்த இடத்தையும் தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரல இந்த 60 நாள் போர்ல.
இதுல மிகப்பெரிய அளவுக்கு ஆயிரக்கணக்கான சோல்ஜர்களை காயத்தோட கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க பெரிய அளவுக்கு இழப்புகளை மறுக்கிறாங்க. ஆனா மிகப்பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்திக்கிறாங்க. இவ்வளவு ஒரு குறுகிய காலத்துல. இதற்கு முன்னாடி நடந்த 2 போர்கள், அதாவது இந்த அரபு நாடுகளுக்கு எதிரான போர்கள்ல பல நாடுகளை 2, 3 நாள்ல வீழ்த்தின ஒரு ராணுவம் தான் இஸ்ரேல் ராணுவம். பல நாடுகளை வீழ்த்தின ராணுவம் 6 நாள்ல வந்து ஒரு போரை முடிவுக்கே கொண்டு வந்துச்சு. பல நாடுகள் வந்து அதுல தோல்வி அடைஞ்சது. அதன் மூலமா தான் அமெரிக்கா அதற்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சது. இது ஒரு மிகப்பெரிய ராணுவ பலம் கொண்ட நாடா இருக்குங்கிறதுனாலதான் அமெரிக்கா வந்து தன்னை முழுமையா வந்து ஆதரிச்சுக்க ஆரம்பிச்சது. அதன் மூலமா தான் அமெரிக்கா தன்னுடைய பவரை வந்து இந்த பகுதியில எக்ஸசைஸ் பண்றதுக்கு இஸ்ரேலை பயன்படுத்திட்டு இருந்தது. ஸோ இவ்வளவு மிகப்பெரிய ராணுவமா இருந்தது. பல ராணுவங்களை எதிர்கொண்ட ஒரு நாடு இன்னைக்கு ஒரு அமைப்பு நான்ஸ்டெக் ஆக்டர் கிட்ட வந்து போய் கடுமையான தோல்வியை சந்திச்சு 60 நாள் வந்து எந்த வெற்றியும் பெற முடியாம தோல்வி அடைஞ்சு பின்வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. இவங்களை காப்பாத்துறதுக்காக அமெரிக்கா, பிரான்ஸ் 2 பேரும் சேர்ந்து இந்த சீஸ்ஃபயர் முயற்சியில ஈடுபட்டு கொண்டு வந்துட்டாங்க வெளியில. ஸோ இது நிரந்தரமானதா அகைன் தெரியல. நெத்தன்யாகு அந்த நாட்டு மக்களுக்கு இதை வந்து எப்படி நியாயப்படுத்தி இருக்கிறாரு, ஏன் வந்து நம்ம பண்ணோங்கிறத வந்து ஏன் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம ஈரானுக்கான போருக்கு தயாராகணும், அதற்காக இந்த இந்த போர்ல இருந்து நம்ம வெளியேறணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு வகையில உண்மை. ஏன்னா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஈரானுக்கு எதிரான போரை நடத்தணுங்கிறத அவர் திட்டமிடலா வச்சிட்டு இருக்கிறாரு. அதே போல ஈரான் வந்து மீண்டும் இந்த ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 வந்து நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் கசிய விடப்பட்டுச்சு ஈரான் தரப்புல இருந்து. ஸோ இது வந்து என்னன்னா, இந்த இந்த லெபனான் மக்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த இன்னல்களை குறைக்கிறதுக்காக ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஈரான் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு ரூமரா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து இஸ்ரேல் வந்து ராணுவ ரீதியான வெற்றியை பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே போல இஸ்ரேல் ராணுவத்துக்கு இந்த ரிசர்வ் படைகளா இருக்கக்கூடிய படைப்பிரிவுகள் மக்கள்கிட்ட இருந்து தான் வராங்க. அவங்க எல்லாம் வந்து லீவ்ல போனவங்க திரும்ப வரல. கிட்டத்தட்ட 20% பேர் வந்து வரல. அங்க லெபனான்ல மட்டும் சண்டை போட்டவர்கள் குறைஞ்சது வந்து ஒரு 60,000 இருந்து 1,00,000 பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க லெபனான் பார்டர்ல. அதுல 20% பேர் வந்து திரும்ப வரல. ஸோ லீவ்ல போனவங்க வரல. அப்போ 20% பேர் இப்பவே வரலைன்னா, தொடர்ந்து இந்த போர் நீடிச்சதுன்னா 50% பேர் வராம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோட சேர்ந்து டேங்குகளை இழந்துகிட்டு இருக்கிறாங்க, வீரர்களை இழந்துகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் இந்த இழப்புகள் கூடவே வந்து புது வீரர்கள் யாருமே உள்ளுக்கும் வரலன்னாக்கா மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியோட வெளியேற வேண்டியிருக்கும். கடுமையான தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும் இஸ்ரேல். இதை வந்து எதிர்கொள்ளவே முடியாது. அமெரிக்காவே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அப்படியான ஒரு நிலையில வந்து இவங்க இப்பவே வெளியேறது சரியான முடிவுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து இதை வெளியேற்றி இருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து வெளியேறி இவங்க போயிடுவாங்களான்னா அகைன் இவங்களுடைய வெரி எக்ஸிஸ்டன்ஸை கேள்விக்கு வந்துட்டதுனால இவங்க கண்டிப்பா போக மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து இவங்க வந்து ஒரு எக்ஸ்கியூஸை எடுத்துக்கிட்டு திரும்ப தாக்குதல் நடத்துவாங்க. இவங்களால வந்து கிரவுண்ட்ல வந்து வெற்றி அடைய முடியாதுங்கிறது தெரியும். கிரவுண்ட் ஃபோர்ஸ் அனுப்பி எந்த வகையிலையும் ஹெஸ்புல்லாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாதுன்னு தெரியும். அப்ப எதுக்கு ரிசார்ட் ஆவாங்கன்னா, அகைன் பாம்பிங் கேம்பெயின் தான் வந்து பண்ணுவாங்க. ஏர் மூலமான பாம்பிங் தான் வந்து ஆரம்பிப்பாங்க. அதை தான் தொடர்ந்து இவங்க பண்றதுக்கு முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ அதுதான் அடுத்து நடக்கும். இவங்களால நேரடியா படைகளை உள்ளுக்கு அனுப்ப முடியாதுங்கிறது தெரிஞ்சிட்டதுனால, இதற்கு மேல ஹெஸ்புல்லா வயலேஷன் பண்ணிடுச்சு, அது பண்ணிடுச்சு, இது பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் வாங்கிட்டு அவங்க வந்து திரும்ப வந்து பெய்ரூட்ல தாக்குதல் நடத்துறத ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை பெய்ரூட்ல தாக்குதல் நடத்துறதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா, ஹெஸ்புல்லா திரும்ப வந்து ராக்கெட் தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கும், மிசைல் தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது மீண்டும் வந்து பழைய நிலைக்கு தான் போகும். அதனாலதான் இவங்க அப்ஜெக்டிவா சொல்லியிருந்த நெத்தன்யாகு இந்த கிரவுண்ட் இன்வேஷனுக்கான அப்ஜெக்டிவா என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஹெஸ்புல்லா வந்து டிஸ்மேண்டில் பண்றது, ஹெஸ்புல்லா வந்து டிஸ்ஆர்ம் பண்றது, லிட்டானி ரிவருக்கு அந்த பக்கம் ஹெஸ்புல்லாவை அனுப்புறது. அதே நேரத்துல இதனுடைய அல்டிமேட் எய்ம்ங்கிறது இந்த 60,000 பேர் வந்து குடியிருப்பாளர்கள் வெளியேறினதை மீள் குடியமர்த்தம் பண்றதுதான் இதனுடைய நோக்கம் அப்படிங்கிறது தான் அவரு சொல்லியிருந்தது இந்த போருக்கான நோக்கத்தை. ஆனா
இன்னைக்கு இஸ்ரேல்ல இருந்து புலம்பெயர்ந்து போன அந்த செட்டிலர்ஸ், அந்த குடியேறிகள் திரும்ப வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா சீஸ்ஃபயர் எப்ப வேணாலும் இஸ்ரேல் பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஹெஸ்புல்லா மீண்டும் தாக்குதல் நடத்துனுச்சுன்னா நம்ம உயிரிழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால நாங்க வரல, இந்த பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு வர வரைக்கும் நான் இந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரமாட்டேன்றாங்க. ஆனா அதே நேரத்துல ஹெஸ்புல்லா தரப்பா இருக்கக்கூடிய லெபனான் மக்கள் வந்து இன்னைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள அவங்களுடைய கிராமங்களுக்கு திரும்ப போயிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த இரண்டு சமூகத்துக்கு இருக்கிற முரண்பாடு. சமூகத்துக்குள்ள இருக்கிற அந்த வித்தியாசங்கிறது, இந்த மக்கள் பூர்வகுடிகள் இவங்களுக்கு இங்க தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்புறதுல எந்த தயக்கமும் கிடையாது. அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இருக்கு. உயிரிழந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி போகக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய அதாவது உளவியல் ரீதியான வலு இருக்கக்கூடிய மக்கள். அந்த மக்கள் உளவியலா பாதிக்கப்பட்ட மக்கள். அந்த மக்கள் உளவியலா இந்த பகுதிக்கு வந்தோம்னா நம்ம உயிர் வாழ்றது கஷ்டம் அப்படிங்கிற இடத்துல அவங்க வரமாட்டேன்றாங்க. இது மிகப்பெரிய நெருக்கடியா போயிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு. அதனாலதான் இஸ்ரேல் வந்து இந்த போர் நிறுத்த கண்டிஷன்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. ஆர்மி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெற்கு லெபனான் மக்கள் தெற்கு லெபனானுக்கு வரணும் அப்படிங்கிறத கண்டிஷனா சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனடியா வந்துட்டாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள உள்ளுக்கு வந்துட்டாங்க. வந்ததுனால இப்போ அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுடைய மக்களை மீள்குடியமர்த்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் லெபனான்ல இருக்கிற மக்கள், வெளியேறின மக்கள் திரும்ப வரணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருந்தது. அது கம்ப்ளீட்டா இன்னைக்கு நிராசையா போயிருச்சு. ஸோ அது நடக்கல. இப்ப இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு சிக்கலை தான் உருவாக்கும். இஸ்ரேலுக்குள்ளேயும் இது மிகப்பெரிய சிக்கலை தான் உருவாக்கும். ஏன்னா லெபனான்ல மக்கள் திரும்பி வந்துட்டாங்க. இஸ்ரேலுக்குள்ள திரும்ப வர முடிய மாட்டேங்குது. இஸ்ரேல் மக்கள் திரும்ப வரல. ஸோ இது மிகப்பெரிய சிக்கல். இஸ்ரேலை பொறுத்தளவுல நெத்தன்யாகுவுக்கு இது மிகப்பெரிய சிக்கல் உள்நாட்டை பொறுத்தளவுல. இஸ்ரேல் மக்கள் இந்த போரை பொறுத்தளவுல அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா 61% பேர் இந்த போர்ல நம்ம தோத்துட்டோம்னு சொல்றாங்க. 21% பேர் தான் வந்து இந்த போர்ல நம்ம வெற்றி அடைஞ்சோம்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த போர் நிறுத்தம்ங்கிறது கம்ப்ளீட் சரண்டரா தான் இஸ்ரேல் மக்கள் பாக்குறாங்க. அதே நேரத்துல லெபனான் மக்கள் இன்னைக்கு அவங்களுடைய நாங்க விக்டோரியஸா வந்துட்டோம், நாங்க வந்து வெற்றியாளர்களா திரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சையத் ஹசன் நஸ்ரல்லாவுடைய படத்தை வச்சுக்கிட்டு நாங்க வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நேரடியா இஸ்ரேல் டேங்குக்கு முன்னாடியே நின்று வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தைரியமா இருக்கிறாங்க, தாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டதா நம்புறாங்க. ஸோ இது என்னன்னா இந்த உளவியல் விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு சொசைட்டியை பொறுத்தளவுல. ஸோ அது இந்த சொசைட்டிக்குள்ள எந்த மாதிரியான பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை உருவாக்குது, அதே நேரத்துல இஸ்ரேல் சொசைட்டிக்குள்ள அது கம்ப்ளீட்டா நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கியிருக்கு. ஸோ இந்த இந்த வேறுபாடுங்கிறது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கல். அது நெத்தன்யாகுவுக்கு குறிப்பா மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா அவருடைய அரசாங்கம் இவ்வளோ ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருச்சுங்கிறது தான் இஸ்ரேல் மக்களினுடைய பார்வையில அவங்க பாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கு. இதுதான் வந்து இதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற உளவியல் ரீதியான விஷயம், ஸ்ட்ராட்டஜிக் ரீதியான விஷயம். இது எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல இந்த இந்த ஃப்ரண்ட் இப்போ டிட்டாச் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம போகும் தான் தெரியும். ஏன்னா பாலஸ்தீன்ல இன்னும் போர் நிக்கல. காசாவுக்கு எதிரான போருங்கிறது இன்னும் தொடருது. இவங்களோட பிரின்சிபல் நோக்கம்ங்கிறது இந்த பிரின்சிபல்ங்கிறது ஹெஸ்புல்லாவுக்கு பொறுத்தளவுல அவங்க வந்து காசா ஃப்ரண்ட்டுக்கு சப்போர்ட்டிவ் ஃப்ரண்ட்டா நாங்க வந்து இயங்குவோங்கிறது தான் வந்து ஹசன் நஸ்ரல்லா இருந்த வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இன்னைக்கு அதுல ஒரு சிறு பிளவு வந்து வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே நேரத்துல பாலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்பினுடைய தலைவரா இருக்கிற ஒசாமா ஹம்தான் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா லெபனான் மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க அர்ப்பணிப்பு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த சீஸ்ஃபயர் வந்தது எங்களுக்கு மிக சந்தோஷமான விஷயம். நாங்க எந்த இடத்துலயும் வந்து அவங்கள மறக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். அதே நேரத்துல பாலஸ்தீனத்துக்கு பாலஸ்தீனத்துல நடக்கிற இந்த போரை நிறுத்துறதுக்கான முயற்சியில அமெரிக்கா தீவிரம் காட்டுறதா சொல்றாங்க. அதுல கத்தாரு, எகிப்து,
துருக்கி போன்ற நாடுகளை வந்து அதுல மீடியேட்டரா கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ பைடன் அரசாங்கம் இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி பேசுறதா அவங்க தரப்புல இருந்து செய்திகள் கசிய விடப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு என்னங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு பக்கத்துல ரியலிஸ்டிக்கா இஸ்ரேலால இந்த போரை எதிர்கொள்ள முடியல. இஸ்ரேல் வந்து கடுமையான தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து இந்த போரை வந்து எதிர்கொள்ள முடியாது. இஸ்ரேலை காப்பாற்றணும்னா இந்த போர்ல இருந்து வெளியேற்றணும். ஸோ அதுதான் இப்ப இங்க இருக்கிற மிக முக்கியமான விஷயம். ஸோ அதற்காக அமெரிக்கா வந்து இஸ்ரேலை வந்து நிர்பந்தப்படுத்துது. நீ வந்து இந்த போர்ல இருந்து வெளியே வர்றது தான் உனக்கு நன்மை அப்படிங்கிறத சொல்லுது. ஆனா இஸ்ரேல் அதெல்லாம் காதுல வாங்குமா? அடுத்து புதுசா வர ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன மாதிரி அதை யோசிக்குது? நெத்தன்யாகு இதை வந்து எப்படி கேமா வந்து ப்ளே பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபட போறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நமக்கு வளமையான நிகழ்வுங்கிறது இந்த மாதிரியான அரசாங்கங்கள், ஒரு ஒடுக்குமுறை அரசாங்கமா இருக்கிற அரசாங்கங்கள் வந்து எப்பவுமே தங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்ல. அவங்க சொல்றது ஒண்ணும் செய்யறது ஒண்ணுமா தான் இருப்பாங்க. பொதுவா வந்து அமைதி ஒப்பந்தங்கள் எப்பவுமே முறிக்கப்படுறது யாரால முறிக்கப்படும்னா ஸ்டேட்டுகளால தான் முறிக்கப்படும். நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அத ஆஹ் அத சரியா ஃபாலோ பண்ணா கூட ஸ்டேட்டுகள் முறிக்கிறது வழக்கமானது. அது இலங்கையிலயும் நடந்தது. இலங்கையில ஸ்ரீலங்கா அரசாங்கம் அந்த அமைதி பேச்சுவார்த்தையில போர் நிறுத்தத்தை முறிச்சு முதல்ல இனப்படுகொலையை துவங்குனது வந்து ஸ்ரீலங்கான அரசாங்கம். அதே மாதிரி தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய நிலையும் வந்து இருக்கும். அதை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரியான ஒரு 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 இன்சிடென்ட் வந்து இங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து இந்த சீஸ்ஃபயருக்கு ஹெஸ்புல்லா வந்து ஒத்துக்கிட்டு இருக்கு. ஹெஸ்புல்லாவுக்கு வெற்றி கிடைச்சிட்டதா லெபனான் மக்கள் முழுமையா நம்புறாங்க. இஸ்ரேல் கம்ப்ளீட்டா தோல்வி அடைஞ்சிட்டதா இஸ்ரேலியர்கள் பாக்குறாங்க. ஸோ ஐ திங்க் வந்து இது இஸ்ரேலுடைய நேச்சர், இஸ்ரேலுடைய இயல்பு, இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வி. இஸ்ரேல் வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிடுச்சுன்னா இதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியேறிடுறது தான் நல்லது. ஆனா அது பண்ணுமா என்னங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நெத்தன்யாகு சொன்ன விஷயத்துல இருந்து இந்த ஈரானுக்கு எதிரான தாக்குதல்ங்கிறது நம்ம அதுல முழுமையான கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த போரை நிறுத்துறேன்னு சொன்னது ஐ திங்க் வந்து ஒரு வேலிடான பாயிண்ட்ன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரம்ப் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப் பிக் பண்ணியிருக்கிற நேஷனல் செக்யூரிட்டி டீம் கம்ப்ளீட்டா வந்து ஜைனிஸ்ட் டீம். அதுல எல்லாருமே கம்ப்ளீட் ஜைனிஸ்ட். ஈரானுக்கு எதிரான போரை நடத்தணும்னு சொல்லக்கூடியவர்கள் தான். அதனால அதற்கு தயாரா தான் ட்ரம்ப் இருக்கிறதா நெத்தன்யாகு பாக்குறாரு. ஸோ நெத்தன்யாகு இந்த போரை வந்து இப்பவே ஆரம்பிச்சு விட்டா ட்ரம்ப் வரும்போது அது முழுமையான போரா வரும். ட்ரம்ப் வந்து முழுமையான ஆதரவு தனக்கு கொடுப்பாருன்னு நம்புறாரு. ஆனா அங்க கள சூழல்ங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. ஈரானை எதிர்த்து இவங்களால என்ன பண்ண முடியுங்கிறது இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அவங்கள்ட்ட இருக்கிற டிஃபென்ஸை வந்து இவங்களால உடைக்க முடியல. அதே நேரத்துல அவங்களுடைய ஏவுகணை தொழில்நுட்பத்தை இவங்களால எதிர்கொள்ள முடியலங்கிறதும் உறுதியானது. ஸோ அதனால இதெல்லாம் தாண்டி என்ன பண்ண முடியும்? அமெரிக்காவால என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா அந்த நோக்கத்திலயும் இந்த போர் வந்து நிறுத்தியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அது முடியாம போச்சுன்னா திரும்ப ஹெஸ்புல்லா கூட சண்டைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல இவரு வெற்றியை காட்டணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த ராணுவம் அதற்கு தகுதியான ராணுவமா இல்ல. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ண இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க 2, 3 நாட்களுக்கு முன்பு 3 நாட்களுக்கு முன்பு ஒரே இரவு, ஒரே நாள்ல 52 தாக்குதல் வந்து ஆப்பரேஷன்ஸ் வந்து ஹெஸ்புல்லா பண்ணுச்சு. அது கடுமையான தாக்குதல். டெல் அவீவ் வரைக்கும் வந்து அந்த தாக்குதல் நடந்தது. டெல் அவீவ்ல பல இடங்கள்ல அந்த தாக்குதல் நடைபெற்றுச்சு. ஹைஃபால தாக்குதல் நடந்தது. நகாரியால இருந்து ஹைஃபா வரைக்கும் கம்ப்ளீட்டா எல்லா பகுதிகள்லயும் தாக்குதல் நடந்துச்சு. அன்னைக்கு அதோட சுற்றுவட்டங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் உள்ளுக்கு வந்து தாக்குதல் நடைபெற்றுச்சு அன்னைக்கு அன்னைய பொறுத்தளவுல. ஸோ அதுல ஹெஸ்புல்லா வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்திட்டாங்க. நீங்க இந்த போரை வந்து தொடர்ந்து நடத்த முடியாது. சீஸ்ஃபயருக்கு வர்றதை தவிர உனக்கு வேற வழி கிடையாது. நீ என்னைய வந்து எதிர்த்து ஜெயிக்கவே முடியாதுங்கிறத அதுல அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. அது இஸ்ரேல் சொசைட்டிக்குள்ள மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திருச்சு.
ஏன்னா டெல்லவீவ் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பான நகரம். டெல்லவீவ்ல குறிப்பா அவங்க வந்து அந்த டெக்னிக்கல் ஹப்பா இருக்கக்கூடிய பகுதிகள்ல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அன்னைக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த இன்வெஸ்ட்மென்ட், அந்த டெக்னிக்கல் அ டெக்னாலஜிக்கல் பார்க்கு இதெல்லாம் தாக்கப்படுதுன்னா, பெரும் முதலீடுகள் வந்து அங்கிருந்து வெளியேறும். ஐபிஎம் போன்ற நிறுவனங்கள், இன்னும் பல நிறுவனங்கள் வந்து அங்கிருந்து வெளியேறும். அப்படி வெளியேறுனுச்சுன்னா, இஸ்ரேல்ல திரும்ப வந்து இந்த டெக்னாலஜிக்கல் ஹப்பா வந்து உருவாகவே வாய்ப்பில்ல. ஸோ அவ்வளோ ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருந்தது. ஸோ அதெல்லாத்தையும் காமிச்சதுக்கு அப்புறம் தான் ஹிஸ்புல்லா வந்து எதிர்க்க முடியாது. ஹிஸ்புல்லாவ எதிர்த்து தொடர்ந்து வந்து இந்த சண்டைய நடத்த முடியாதுங்கிறத வந்து புரிஞ்சுகிட்டதா தெரியுது. அந்த பிரஷர்னால தான் வந்து இந்த தாக்குதல் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இடைக்காலமானதா, நிரந்தரமானதாங்கிறத நம்ம போக போக தான் பார்த்து புரிஞ்சுக்க முடியும் தோழர். ஓகே, ஓகே ப்ரோ. இதுல வந்து ஒரு 1, 2 விஷயத்த நான் ஆட் பண்ணிட்டு, அப்புறம் டெலிகிராம்ல தோழர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்க நம்ம காணொளி லேட்டா போடுறோம்னு ரொம்ப இதுல இருந்தாங்க. தோழர்கள் ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. முதல்ல அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தோழர்களுக்கு. இதுல வந்து இதனுடைய பீரியட், இந்த போர் நிறுத்தத்துக்கான பீரியட் வந்து 2 மாசம் சொல்லியிருக்குது. 60 நாள் சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. அதன் பிறகு அத ரிவைஸ் பண்றதா, இல்ல போர் தொடங்குறதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதா அங்க இருந்து வர தகவல்கள் சொல்லுது. இது ஒரு பக்கம். இதுல தோழர்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து என்னன்னா, இந்த போர் நிறுத்தத்தால காசாவுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒட்டுமொத்தமா 4, 5 தோழர்கள் கேட்டிருக்காங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, மிக பக்கபலமா இருந்துச்சுல்ல காசாவுக்கு ஹிஸ்புல்லா. இப்ப ஹிஸ்புல்லா வந்து ஆஃப் பண்ணிருச்சு அப்படின்னா, முழு முழு தாக்குதலையும் காசா மேல செய்வாங்கல்ல. அப்ப யாரு தான் துணை ஹமாஸுக்கு? அப்ப வந்து காசா தனியா தான் இருக்குமா? அப்படின்னு இந்த தோழர்களும் சரி, பரவலா எல்லா இடத்துலயும் ஒண்ணு பேசப்படுது. இது பத்தி சொல்லுங்க. இன்னும் ஒண்ணு எனக்கு பல பேர் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அது நானும் எழுதாம விட்டுட்டேன். என்னன்னா, அ யூரோப்பியன் யூனியனுடைய யூரோப்பியன் கமிஷனுடைய தலைவரா இருக்கக்கூடிய ஜோசப் பெரல். அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, லெபனான் ஃபாரின் ஆர்மிய பாலிசி வந்து அ ஃபாரின் ஃப ஃப பாலிசி சீஃப். சாரி. ஃபாரின் பாலிசி சீஃப். அவரு என்ன சொல்றாருன்னா, ஜோசப் பெரல் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து இத வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். லெபனான் ஆர்மிய ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு ஒரு 4 நாளைக்கு சொன்னாப்ல. எனக்கு என்ன சம்மந்தம்னா, ஏய் நீங்க எங்க உட்கார்ந்திருக்கீங்க? என்னடா லெபனான் ஆர்மிய ஸ்ட்ராங் பண்றதுக்கு நீங்க என்ன இப்ப திடீர்னு உங்களுக்கு என்ன இந்த ஆர்வம்? அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அது ஒரு சொல்லி 2 நாள் கழிச்சு இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் டக டகன்னு நடந்து, இப்போ வந்து நம்ம சீஸ்ஃபயர் சீஸ்ஃபயர் நடப்புல இருக்கும். இத நான் எப்படி பார்க்கறது? முதல்ல இந்த காசாவுக்கு தோழர்கள் நெறைய பேருடைய ஆர்வம் அதுதான். காசாவுக்கு என்ன இதனால சாதக பாதகங்கள்? இதுல காசாவுக்கு என்ன சாதக பாதகங்கள்ங்கிறத பொறுத்த அளவுல, அ ஈராக்ல இருந்து இயங்குற கெட்டாய்ப் ஹெஸ்புல்லாங்கிறது அந்த பிஎம்யு யூனிட்ல ஒரு மிக முக்கியமான அமைப்பு. அது இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, லெபனான் மக்கள், லெபனான்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அமைப்பான ஹெஸ்புல்லா மிகப்பெரிய அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுது. அந்த மக்களுக்கு நிம்மதி தேவைப்படுது. ஸோ இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த அமைப்பு இடைக்காலமா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு போயிருக்கிறது வரவேற்கத்தக்கது. ஸோ அந்த மக்களுக்கு ஒரு 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 ரிலீஃப் கிடைக்கும். ஒரு ஒரு இடைக்கால நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அத காம்பன்சேட் பண்ற மாதிரி, அதாவது ஹெஸ்புல்லாவினுடைய தாக்குதல காம்பன்சேட் பண்ற மாதிரி, புது அமைப்புகள் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது எல்லாமே வந்து ஒரு கோஆர்டினேட்டட் ஃப்ரண்ட்டா தான் வந்து எல்லா அமைப்பும் இயங்குது. எப்பல்லாம் ஹெஸ்புல்லாவுக்கு ரொம்ப அழுத்தம் வருதோ, அப்பல்லாம் நீங்க இந்த இந்த போர் நடவடிக்கைகள் முழுக்க நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, இந்த ஆண்டு முழுக்க நடந்த அந்த போர் நடவடிக்கைகள்ல எப்பல்லாம் ஹெஸ்புல்லாவுக்கு அழுத்தம் அதிகமாகுதோ, லெபனானுக்கு அழுத்தம் அதிகமாகுதோ, அப்பல்லாம் யெமன்ல இருக்கிற அன்சார் அமைப்பு தன்னுடைய தாக்குதல தீவிரப்படுத்தும். ஸோ அது வந்து அந்த அது அந்த அந்த பர்டன வந்து அது சுமக்கும். அதுக்கப்புறம் யெமனுக்கு எதிரான தாக்குதல் தீவிரமடையுது. யெமனுக்கு எதிரா வந்து கடுமையான தாக்குதல்கள் ஆரம்பிக்குது அப்படின்னா, உடனடியா ஈராக்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் அந்த பர்டன வந்து தங்களுடைய கைக்கு எடுத்துக்குவாங்க. அவங்க தாக்குதல தீவிரப்படுத்துவாங்க. அது வந்து அவங்க அப்போ ஆரம்பத்துல என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவினுடைய பேஸஸ்ல தாக்குதல் நடத்துவாங்க.
ஸோ இந்த பேசஸ்ல தாக்குதல் நடத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, கவனம் ஃபுல்லா அங்க போகும். அந்த அமைப்பு வந்து தீவிரமா தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கும். அப்ப அமெரிக்கா வந்து அதுக்கு பதிலடியா அவங்கள தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா, அடுத்து உடனடியா பார்த்தீங்கன்னா, ஹெஸ்புல்லா வந்து தன்னுடைய தாக்குதல தீவிரப்படுத்தும். ஸோ இது எப்படின்னா, இது வந்து காசாவ மையப்படுத்தி இந்த சப்போர்ட்டிவ் ஃப்ரண்ட் எப்படி வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல ஒருத்தர் மேல பர்டன் வந்து அதிகமாக, அந்த பர்டன சமாளிக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் வந்து தன்னுடைய தாக்குதல தீவிரப்படுத்தி, அவங்க அந்த பர்டன வந்து கொஞ்சம் சுமந்துப்பாங்க. இது வந்து சுமைய வந்து மாத்திக்கிற மாதிரி. அப்படிதான் வந்து இந்த அமைப்புகள் தொடர்ந்து இந்த போர வந்து அணுகியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் காசாவ பொறுத்தளவுலயும். காசாவிலயும் தாக்குதல் வந்து காசாவுல தீவிரமடையும் போதெல்லாம், ஹெஸ்புல்லாவினுடைய தாக்குதல் தீவிரமாகும். அப்போ ஹெஸ்புல்லா பக்கம் பார்வை திரும்பும்போது, கொஞ்சம் ரிலாக்சேஷன் வந்து காசாக்குள்ள கிடைக்கும். ஸோ காசாவினுடைய அமைப்புகள் வந்து ரொம்ப கடுமையான பாதிப்புகள சந்திக்கும்போது, மற்ற அமைப்புகள் தாக்குதல தீவிரப்படுத்துவாங்க. ஸோ இந்த 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 பேலன்சிங்கா வந்து இந்த இந்த போர வந்து அவங்க அணுகுனாங்க. ஸ்ட்ராடஜிக்கலா அணுகுனாங்க. இதே தான் வந்து ஈரான் கூடயும். எப்போ வந்து ஆ கடுமையான தாக்குதல் காசாக்குள்ள நடக்குது. ஒரு எல்லைக்கு மீறிய தாக்குதல் நடக்குது. இல்ல ஹிஸ்புல்லாவுக்கு எதிரா எல்லைக்கு மீறிய தாக்குதல் நடக்குது. லெபனான் மீது எல்லை மீறிய தாக்குதல் நடக்குதுன்னா, தன்னுடைய ரிட்டாலியேஷன ஈரான் ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே என்னன்னா, நீங்க கடந்த முறை நடந்த அந்த தாக்குதல பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்பரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 2 நடந்தது வந்து எந்த காலகட்டத்துல நடந்ததுன்னா, லெபனானுடைய மிக முக்கியமான ஃபிகரா இருந்த சையத் ஹசன் நஸ்ரல்லாவுடைய மரணம். அந்த அசாசினேஷனுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி தான் வந்து பேஜர் தாக்குதல் நடந்தது. அதுல மிகப்பெரிய அளவுக்கு அந்த சொசைட்டி மன உளைச்சலுக்குள்ளாயிருந்தது. பெரிய நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டிருந்தது. அதற்கு அடுத்து உடனடியா சையத் ஹசன் நஸ்ரல்லாவின் மீதான தாக்குதல், அவருடைய மரணம். ஸோ இதெல்லாம் நடந்து, அந்த மக்கள் பெரிய அளவுக்கு சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. கடுமையான டிமோரலைஸ் ஆயிருந்தாங்க. இந்த டிமோரலைஸ் ஆயிட்டு இருந்த சமயத்துல தான் ஈரான் தாக்குதல் நடந்துச்சு. இப்ப இந்த ஈரான் தாக்குதல பார்த்த உடனே மீண்டும் நம்பிக்கை வந்துச்சு மத்த எல்லாருக்குமே. இப்போ லெபனான்ல இருக்கிற மக்கள் நம்பிக்கை ஆனாங்க. ஸோ நம்மள காப்பாத்துறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இப்ப இந்த பேலன்சிங் வந்து இந்த அமைப்புகளுக்குள்ள கோஆர்டினேட்டரா நடக்குது. அப்போ இப்போ ஹெஸ்புல்லா தன்னுடைய தாக்குதலை நிறுத்துது அப்படின்னா, இதற்கு பதிலீடா நீங்க கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் ஈரானுடைய தாக்குதலை வந்து ஆரம்பிக்கும் ஈரான். ஸோ இல்ல ஈராக்ல இருந்து பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தும். அதே மாதிரி யமன்ல இருக்கிற அன்சார் அல் அமைப்பு தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தும். ஸோ இப்ப இந்த பேலன்ஸுங்கிறது இந்த அமைப்புகளுக்குள்ள ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து ஒர்க் பண்றாங்க, கோஆர்டினேட்டடா பண்றாங்க. இப்படிதான் வந்து இந்த போரை வந்து அவங்க ஆரம்பத்தில இருந்தே அணுகுறாங்க. ஸோ இது வந்து நீங்க 2 பாயிண்ட் ஆஃப் வியூலயும் பார்க்கணும். நீங்க வந்து ஹெஸ்புல்லாங்கிறது வெறும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு மட்டும் கிடையாது. அது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். லெபனான்ல இருக்கிற மிக முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹெஸ்புல்லா. லெபனான் மக்கள் ஏற்கனவே பொருளாதார சிக்கல்ல சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பொருளாதார பிரச்சனையில மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்களா இருக்கிறாங்க. கடந்த 5, 6 ஆண்டுகளா அந்த நாட்டுல வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்கு. அந்த நாடு இயங்க முடியாத அளவுக்கு அரசியல் சூழல் ரொம்ப மோசமா இருக்கு. அரசாங்கம் நிலையான அரசாங்கம் கிடையாது. சாவரின் ஸ்டேட்டாவும் அந்த நாடு கிடையாது. அந்த ராணுவமும் வந்து தகுதியான ராணுவம் கிடையாது. அந்த ராணுவத்தை நீங்க வந்து ஒண்ணும் பெருசா வந்து அந்த ராணுவத்தை நீங்க தயார்படுத்தவும் முடியாது. ஏன்னா, அது கம்ப்ளீட்டா பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி தான் இருக்கு அந்த ராணுவம். ஸோ ஹெஸ்புல்லா தான் உண்மையாவே அந்த நாட்டினுடைய ராணுவமா இயங்கிட்டு இருக்கு. ஹெஸ்புல்லாவினுடைய பவர்ல தான் அந்த நாடு வந்து சாவரினிட்டிய அத்தனைக்கு இப்போ ரீகெயின் பண்ணிருக்கு. இல்லைன்னா 1982ல எப்படி இஸ்ரேல் 3 நாட்கள்ல பெய்ரூட் நகரத்துக்கு போணுச்சோ, அதே மாதிரி இப்பவும் போயிருக்கும். ஹெஸ்புல்லா இருந்ததுனால 60 நாளுக்கு அப்புறமும் ஒரு கிராமத்தை கூட அதால பிடிக்க முடியல. லெபனான் சாவரினிட்டியை காப்பாத்துறது லெபனான் ராணுவம் கிடையாது, ஹெஸ்புல்லா அமைப்பு. ஸோ இவ்வளவு ஒரு மிக முக்கியமான அமைப்பு ஹெஸ்புல்லாங்கிறது. இந்த மக்களுக்கு கடமைப்பட்ட அமைப்பு. ஏன்னா லெபனானுடைய ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு தான் ஹெஸ்புல்லா. அதே நேரத்துல அவங்களுடைய ஜஸ்ட் காஸ்டுக்காக
பாலஸ்தீனியர்களுக்கான ஜஸ்ட் காசுக்காக தன்னுடைய சப்போர்ட் ஃப்ரண்டா வந்து அது இயங்கிட்டு இருக்கு. பாலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுடைய சப்போர்ட் ஃப்ரண்டா இயங்கிட்டு இருக்கு. தன்னுடைய மிகப்பெரிய தலைவரையே வந்து இழந்திருக்கு. இந்த ஜஸ்ட் காசுக்காக தன்னுடைய மிகப்பெரிய தலைவரையே இழந்திருக்கு. அது மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கு அந்த அமைப்பு. தொடர்ந்து இந்த மக்கள் மீதும் தாக்குதல்ங்கிறது தீவிரமாயிட்டே இருக்கு. டெஹியாவிலையும் சரி, சென்ட்ரல் பெய்ரூட்ல, பால்பெக் நகரத்துல, அதே போல டியர்ங்கிற நகரத்துல, இதெல்லாம் டியர், பால்பெக்லாம் வந்து புராதன சின்னங்கள் இருக்கக்கூடிய நகரங்கள், பழமையான நகரங்கள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்கக்கூடிய நகரங்கள். அந்த நகரங்கள்லாம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க. 5000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. பல வீடுகள், பல அபார்ட்மெண்ட் பில்டிங்ஸ் வந்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. அன்றாடம் குண்டு வீச்சுகள் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இவ்வளவு நெருக்கடிகளை அந்த மக்கள் வந்து சந்திக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஹெஸ்புல்லா அமைப்பு நமக்கு இவ்வளவு பெரிய சிரமத்தை கொடுத்துருச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், லெபனான்ங்கிறது ஒரு பிளவுபட்ட சொசைட்டி. கடுமையான செக்டேரியன் டிவிஷன் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. மிகப்பெரிய அளவுக்கு ஆயிரக்கணக்கான என்ஜிஓஸ் இயங்கக்கூடிய ஒரு நாடு. பெரிய அளவுக்கு மேற்கத்திய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய நாடு. அங்க ஒரு பெரிய செக்ஷனே இருக்கு. மேற்கத்திய ஆதரவு செக்ஷன் இருக்கு. அந்த கிறிஸ்டியானிட்டி மெரானிட்டி கிறிஸ்டியன் சமூகத்தை சார்ந்த பிலாஞ்சிஸ்ட் ஃபோர்ஸஸ் பார்ட்டின்னு சொல்ற அந்த சமீர் கியாகியா அவருடைய பார்ட்டிங்கிறது நேரடியா அமெரிக்கா கூட இணைந்து சிவில் வார உருவாக்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு பிளவுபட்ட சொசைட்டிக்குள்ள ஹெஸ்புல்லாவுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த மக்களை பாதுகாக்கிறது அதுக்கு மிக முக்கியமான கடமை. அந்த பின்னணியில தான் ஆக்சுவலா இந்த போரே நம்ம பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம். இந்த போருங்கிறது வெறும் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான போர் மட்டும் கிடையாது. இது இஸ்ரேலுங்கிற அடிபட்ட நாய் தன்னை கடிக்க வரும். தன்னையும் பாலஸ்தீனியர்கள் மாதிரி தான் பார்க்கும். பாலஸ்தீனியர்களுக்கு என்ன நிலை ஏற்படுதோ அதுதான் லெபனானுக்கும் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலதான் இந்த போரை வந்து 8ஆம் தேதியே ஆரம்பிச்சாரு. அக்டோபர் 8ஆம் தேதி போன வருஷம். ஸோ இவ்வளவு பின்னணிகள் இருக்கு. இந்த பின்னணியில தான் ஹெஸ்புல்லாங்கிறது இந்த போரை அணுகுது. பலஸ்தீனியர்களுக்காக கம்ப்ளீட்டா லெபனான் மக்களை கைவிட முடியாது. அதே நேரத்துல லெபனான் மக்களுக்காக பாலஸ்தீனியர்களையும் கைவிட முடியாது. ஸோ இப்ப இந்த இடைக்காலத்துல இவங்களுக்கு ஆசுவாசப்படுத்தணும், இந்த மக்களையும் ஆசுவாசப்படுத்தணும். அதே நேரத்துல பாலஸ்தீனியர்களுக்கான உதவியும் பண்ணணும். இப்ப இந்த கேப் விழும்போது இடையில வந்து உங்களுக்கு தெரியும், கிட்டாய்ப் ஹெஸ்புல்லா ஈராக்ல அமெரிக்கன் போர்சஸ் மீது தாக்குதல் நடத்தி பெரிய அளவுக்கு அந்த ஜோர்டான் எல்லையில வந்து பெரிய 3 பேர் உயிரிழந்து போனாங்க அமெரிக்கன் வீரர்கள். அதற்கு கடுமையான தாக்குதல் நடத்துனுச்சு அமெரிக்கா. அது ஈராக் அரசாங்கத்துக்கும் அதுக்கு இருந்த உறவுல வந்து மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்துனுச்சு. ஈராக்குக்கு வந்து ஈராக்கினுடைய அந்த பேச்சுவார்த்தைங்கிறது இப்போ போருக்கு அந்த படைகளை வாபஸ் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைங்கிறது மிகப்பெரிய நெருக்கடி ஆகுதுன்னு சொல்லி ஈராக் அரசாங்கம் கெட்டாய்ப் ஹெஸ்புல்லா கிட்ட பேசுனுச்சு. அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி கெட்டாய்ப் ஹெஸ்புல்லா கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் வந்து தாக்குதல் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய தாக்குதல்களை நிறுத்தி வச்சிருக்கு. அதற்கப்புறம் மீண்டும் வந்து கெட்டாய்ப் ஹெஸ்புல்லா தன்னுடைய தாக்குதலை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படிதான் ஒவ்வொரு அமைப்பும் அவங்கவுங்களுடைய சொந்த நாட்டு பிரச்சனை, சொந்த நாட்டு மக்கள், சொந்த நாட்டு அரசாங்கம், அதுல பிளவுகள் உருவாகாம, இந்த செக்டேரியன் டிவிஷன்ங்கிறது விரிவடையாம, இவ்வளவையும் சொந்த நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு தான் இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க, பாலஸ்தீனிய மக்களுக்காக உதவி பண்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கலெக்டிவா பார்க்கணும். இப்போ இந்த ஃப்ரண்ட் ஆஃப் ஆகுதுன்னா இன்னொரு ஃப்ரண்ட் கண்டிப்பா ஓப்பன் ஆகும். இல்ல இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃப்ரண்ட் தன்னுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தும். ஸோ இப்படிதான் இந்த போர் வந்து ஆரம்பத்துல இருந்து போகுது. இதுதான் உங்களுடைய லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியா வந்து வடிவமைச்சு கொண்டு போறாங்க. இதுதான் வயபிள் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இது வந்து தொடர்ந்து இப்போ நீங்க லெபனான் மக்கள் மீதான தாக்குதல்ங்கிறது கடுமையான தாக்குதல்களா நடக்க ஆரம்பிச்சது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான தாக்குதல் வந்து ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா
காசாக்குள்ள நடத்தின தாக்குதல்களை விட மிக கடுமையான தாக்குதல் பெய்ரூட் நகரத்தின் மீது நடத்தப்பட்டுச்சு. ஸோ இது தொடர்ந்து போணுச்சுன்னா அவங்க ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி, ஜைனிஸ்டுகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெய்ரூட்டுங்கிறது அடுத்த காசாவா மாறும் அப்படின்னு அவங்க சொன்னதுங்கிறது நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ அதை தடுக்க வேண்டிய பொறுப்புங்கிறது, மிகப்பெரிய பொறுப்புங்கிறது ஹிஸ்புல்லா கிட்ட இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் இந்த சீஸ்ஃபயருக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த சப்போர்ட் ஃப்ரண்ட்டுங்கிறது, இந்த ஃப்ரண்ட் இல்லைன்னா இன்னொரு ஃப்ரண்ட் இதுக்கு கண்டிப்பா உதவிக்கு வரணும். அது வந்து நம்ம தொடர்ந்து இந்த போர்ல வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் போல. அதே போல நீங்க இந்த மேற்கத்திய நாடுகள், அதாவது யூரோப்பியன் ஒன்றியத்தினுடைய ஃபாரின் பாலிசி சீஃப் ஜோசப் பெரல் பேசுனது, இதெல்லாம் வந்து பார்க்கறது என்னன்னா, ஆனா ஏற்கனவே சொன்ன ரீசன் தான். ஹெஸ்புல்லாங்கிறத ஹெஸ்புல்லாங்கிறது ரொம்ப ரெசிஸ்டன்ஸா இருக்கு. மேற்கத்திய ஆஹ் ஆஹ் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிர்ப்பா கடுமையா செயல்படுது. அது ஈரான் கூட தொடர்புல இருக்கு. அதே நேரத்துல லெபனான்ங்கிறது ஒரு சாவரின் ஸ்டேட்டா இல்லாம இருக்கு. அதனால சாவரின் ஸ்டேட்டா இல்லாத லெபனானுடைய அரசாங்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல ஈஸியா கொண்டு வர முடியும் மேற்கத்திய நாடுகளால். ஆனா ஹெஸ்புல்லாவை கொண்டு வர முடியாது. ஹெஸ்புல்லா இருக்கிற வரைக்கும் லெபனான் அரசாங்கத்தினுடைய சாவர்னிட்டி லெபனான்ட்ட தான் இருக்கும். இவங்களால கையில முழுமையா எடுக்க முடியாது. அவங்க அதை எடுத்துட்டாங்கன்னா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். இஸ்ரேலினுடைய இந்த இந்த ஆதிக்கம்ங்கிறது சர்வசாதாரணமா இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க ஜோர்டான்ல என்ன இருக்கு? ஜோர்டான் மாதிரி லெபனானை மாத்தணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அதற்கு இங்க ஹெஸ்புல்லாங்கிற அமைப்பு இருக்கக்கூடாது. ஸோ ஹெஸ்புல்லாவை அழிக்கணும்னா லெபனானுடைய ஆர்மியை வந்து பெருசாக்குங்க. அதன் மூலமா ஆர்மி மூலமா ஹெஸ்புல்லா வந்து அழிச்சொலிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே நீங்க இது வரலாறுல நம்ம பல இடங்கள்ல பார்க்கலாம். இது வந்து இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது எல்லா இடங்கள்லயும் ஒர்க்கான ஸ்ட்ராட்டஜி. அதுதான் வந்து இங்கேயும் செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நீங்க ஈழத்துல ஆஹ் அமைதிப்படை போனதுக்கு அப்புறம் அமைப்புகளுக்குள்ள பிளவுகளை உருவாக்கி புலிகள் அமைப்புகிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கி இபிஆர்எல்எஃப், டெலோ போன்ற அமைப்புகள்கிட்ட, அந்த பிளாட்டு டெலோ போன்ற அமைப்புகள்கிட்ட ஆயுதங்களை கொடுத்து புலிகளை அழிக்கிறதுக்கான உத்தரவு போட்டாங்க. ஏன்னா இபிஆர்எல்எஃப், டெலோ, பிளாட்டு போன்ற அமைப்புகள் இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டுல இருந்த அமைப்புகள். இந்தியா சொன்னா சண்டை போடுவாங்க, இந்தியா சொன்னா நிறுத்திடுவாங்க. ஆனா புலிகள் அமைப்பு சுயாதீனமா இயங்கின அமைப்பு. புலிகள் அமைப்பு அந்த மக்களுக்காக இயங்கின அமைப்பு. இந்த இந்த அமைப்புகள் எல்லாமே அந்த மக்களுக்காக இயங்குறோம்னு சொல்லிட்டு வந்தவங்க இந்தியாவினுடைய உதவியினோட, இந்தியாவினுடைய ஆயுத பலத்தோட, இந்தியாவினுடைய பயிற்சியோட, இந்தியா சொல்றத கேட்டுக்கிட்டு இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுயாதீனமா இயங்காம அந்த மக்களை கைவிட்டுட்டு இந்தியா சொல்றத, இந்தியாவினுடைய ஜியோ பொலிட்டிக்கல் நலனுக்காக இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல புலிகள் அமைப்பு அதை மறுத்துருச்சு. இந்தியாவுக்காக நாங்க இயங்க முடியாது, ஈழ மக்களுக்காக தான் எங்களுடைய போராட்டம் ஆரம்பிச்சது, எங்களுடைய ஆயுதம் தாங்கிய போராட்டம். ஈழ மக்களுக்காக தான் நாங்க போராடுறோமே தவிர இந்தியாவினுடைய ஜியோ பொலிட்டிக்கல் நலனுக்காக நாங்க போராட முடியாது அப்படிங்கிற இடத்துலதான் புலிகள் அமைப்பு முற்றிலுமா வந்து அதை நிராகரிச்சுது. அதற்காக தான் புலிகள் அமைப்பை அழிக்கிறதுக்காக இந்தியா வந்து இந்த அமைப்புகளுக்கெல்லாம் ஆயுதம் கொடுத்துச்சு. ஸோ இதே நிலைதான் இன்னைக்கு லெபனான்குள்ளேயும் வருது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, லெபனான் ஆர்மிக்கு முழு ஆயுத பலத்தையும் கொடுத்து ஹெஸ்புல்லாவை அழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி ஒருவேளை அழிக்கணுங்கிற முடிவு எடுத்தாங்கன்னா, இங்க எப்படி அழித்தொழிப்பு போர், இயக்கங்களுக்கு எதிரான அழித்தொழிப்பு போர் புலிகள் அமைப்பால கட்டமைக்கப்பட்டு புலிகள் அமைப்பு கம்ப்ளீட்டா அந்த அமைப்புகள் எல்லாத்தையும் அழிச்சாங்களோ அதுதான் லெபனான்குள்ளேயும் நடக்கும். ஹெஸ்புல்லாவை எதிர்த்து லெபனான் ஆர்மியால சண்டைக்கு போக முடியாது. சண்டைக்கு போனாலும் கடுமையான தோல்வியை தான் சந்திக்கும். அது அந்த சொசைட்டியை ரெண்டா பிளந்துரும். அதுக்கப்புறம் ஒற்றுமை வர்றதுங்கிறது மிகப்பெரிய காரியமா போயிடும். இன்னைக்கு ஹெஸ்புல்லாவுக்கு இருக்கிற ஆதரவு லெபனான் ஆர்மிக்கு கிடையாது, லெபனான் அரசாங்கத்திற்கு கிடையாது. ஸோ இது எல்லாமே இருக்கு. ஆனா இந்த இந்த வழக்கமான அவங்களுடைய இந்த இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியில இதையும் பண்ணி அதே அதே அந்த பிளே புக்கை வந்து இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் வந்து
லெபனான் ஆர்மியை பலப்படுத்தணுங்கிறது, லெபனான் ஆர்மியை தெற்கு பகுதியில நிறுத்தணுங்கிறது, இது எல்லாமே அதற்காக தான் நடக்குது. அந்த பின்னணியில தான் நடக்குது. ஹெஸ்புல்லா இதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து அனுமதிக்குது. ஹெஸ்புல்லாவுக்கு தெரியும், மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க, கம்ப்ளீட்டா புரிஞ்சுப்பாங்க. கடைசியா ஹெஸ்புல்லாங்கிறது தான் அங்க நிலையானதா இருக்குமே தவிர, லெபனான் ஆர்மிக்கு எந்த பவரும் வராது. அது எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு பவர்ஃபுல்லாவும் வரப்போறது இல்ல. அப்படியே ஒருவேளை லெபனான் ஆர்மி சண்டை போடணும்னாலும், லெபனான் ஆர்மியில இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் ஷியா முஸ்லிம் பிரிவை சார்ந்தவர்கள் தான். அவங்க எப்படி ஷியா முஸ்லிம்களுக்காக பிரதானமா இயங்கக்கூடிய ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக சண்டை போடுவாங்க? அது நடக்காத காரியம் தோழர். ஓகே. ஆக்சுவலா நீங்க எனக்கு நிறைய கேள்விகளை கிளப்பி விட்டீங்க. கிளை கேள்விகள்லாம் வந்துருச்சு. ஆக்சுவலா தோழர்கள் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, ஓகே. நம்ம வந்து நீங்க அந்த காசாவுடைய நிலைப்பாடு, அதை சுத்தி இருக்கக்கூடிய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டீங்க. ஸோ தோழர்களுக்கு அதை கேட்டுக்கிட்டு இருந்த தோழர்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த போர் நிறுத்தம் எப்படி காசாவில் வந்து முன்பின் விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனா அது வந்து எந்த அளவுக்கு ஈடு கொடுக்கும் மற்ற ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத சொல்லிட்டீங்க. அதே போல யூரோப் யூரோப்பியன் யூனியன் அதனுடைய அந்த வெளியுறவுத்துறை சீஃப் சொன்னதையும் சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு அடுத்த கேள்வி இன்னொன்று வருது. பெர்ரி சபாநாயகர் பெர்ரி வந்து 2 விஷயம் இன்னைக்கு சொல்லியிருந்தாரு. அவரும் பேசியிருந்தாரு, மிகாட்டியும் பேசியிருந்தாரு. மிகாட்டி அந்த காபந்து பிரதமரா இருக்கக்கூடிய மிகாட்டி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க வந்து இத என்ன சீஸ்பயர்ல எழுதி கொடுத்தோமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து வெளியில போங்க இங்கேருந்து அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இது அவரு சொல்லியிருந்தாரு. 1. 2வது வந்து இவர் பேசும்போது நம்ம வந்து உடனடியா தேர்தலை நடத்தி நாட்டுக்கான அதிபரை வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற சபாநாயகர் பெர்ரி பேசியிருக்காரு. இதை பத்தி தோழர்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தோழர்கள் என்ன சொல்றாங்க, இவர் வந்து மற்ற எல்லாரும் மாதிரி காட்டி கொடுத்துருவாரோ நாட்டை, இவங்க வந்து கைவிட்டுருவாங்களோ, ஹெஸ்புல்லா கைவிட்டுருவாங்களோ, இன்னும் ஒரு அதிபர் ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர் வந்து மேற்குலகத்துக்கு சார்பானவரா இருந்துட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்ற தோழர்களுடைய கேள்வி. இதையே வந்து அங்க இருக்கிறவங்க வந்து 2, 3 தகவல்கள் நம்ம வந்துச்சு, நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. ஒரு தகவல் வந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப இதா இருக்கு, கண்ணியா இருக்கு. நம்ம வந்து உள்ளுக்குள்ள அங்க இருக்கிற ஆட்சியை வந்து நமக்கு சாதகமான ஒரு ஆட்சியை மாத்தி அங்க வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இஸ்ரேல் நம்ம ஈஸியா டீல் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு இணையான இன்னும் ஒரு ஆயுத குழு குழுவை வந்து உருவாக்கி அதை வந்து ஹெஸ்புல்லாவை காலி பண்ணணும்னு சொல்லி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து இதுக்கு வேலை பார்க்கறதா, அதனுடைய உளவுத்துறை வேலை பார்க்கறதாவும் ஒரு பக்கம் தகவல் இருக்கு. இப்போ பெர்ரியோட இந்த நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் நடத்தணும் அப்படின்றத அங்கேருந்து அப்படியே பேசலாம். பெரியோட நிலைப்பாடு, ஹெஸ்புல்லாவினுடைய நிலைப்பாடு 2ம் ஒண்ணுதான். பெரியினுடைய நிலைப்பாடு என்னன்னா, இப்ப மேற்கத்திய தரப்பு இவ்வளவு நாள் என்ன முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க தேர்தல் நடத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடல. அவங்க ஏற்கனவே இருக்கிற சிட்டிங் எம்பிஸ வச்சு ஒரு அதிபரை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாராளுமன்றத்துக்கு ஒரு அதிபரை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. அதன் மூலமா வந்து அவங்களுக்கு தேவையான நபரை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடா இருந்தது. அது குறிப்பா வந்து அவங்க ஆர்மி சீஃபா இருக்கக்கூடிய ஜோசப் அரோன்ங்கிறவரை வந்து அவர் தேர்வு பண்ணியிருந்தாங்க. அதுதான் யுஏஇயும் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்ததா சொன்னாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தங்களுக்கு தேவையான ஒரு அரசாங்கத்தை வந்து உருவாக்கி ஒரு இடைக்காலமா வந்து வச்சு அதன் மூலமா தங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சுக்கலாங்கிறது தான் அவங்களுடைய எண்ணப்பாடு. இப்போ நபீல் பெரி என்ன சொல்றாருன்னா, தேர்தலை நடத்தணுங்கிறாரு. தேர்தல் நடத்தினாக்க இன்னைக்கு இருக்கிற கள சூழல், இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ங்கிறது அந்த நாட்டை பொறுத்தளவுல கம்ப்ளீட்டா ஹிஸ்புல்லாவினுடைய கூட்டணிங்கிறது வெற்றி அடையும். இப்படிதான் இன்னைக்கு அங்க இருக்கிற மனநிலை இருக்கு. மக்கள் வந்து முழுமையான ஆதரவு கொடுக்குறாங்க. செக்டேரியன் டிவிஷனை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்றுபட்டு நிக்கிறாங்க. இன்னைக்கு ஹெஸ்புல்லா வந்து இவ்வளவு இவ்வளவு ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருக்கு இஸ்ரேலுக்கு. இஸ்ரேலுக்கு எதிராக இப்படி எதிர்த்து நின்று சண்டை போட்டிருக்கு. இவ்வளவு இழப்புகளை சந்திச்சிருக்கு. அதனால ஹெஸ்புல்லாவுக்கு முழுமையான ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறது தான் நபி பெரியினுடைய கணிப்பு. அதுதான் ஹெஸ்புல்லாவினுடைய எண்ணப்பாடு. ஸோ தேர்தல் நடத்தினா ஹெஸ்புல்லாங்கிறது முழுமையான அதிகாரத்துக்கு வரும் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க வச்சிருக்கிற செயற்திட்டம். ஸோ அதை தான் செயல்படுத்துறதுக்கான முயற்சியில நபி பெரி வந்து ஈடுபடுவாரு. ஆனா மிக்காட்டி யாருக்காக பேசுறாரு, மிக்காட்டி என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாரு, மிக்காட்டியினுடைய அந்த மத பிரிவுங்கிறது சன்னி முஸ்லிம் பிரிவுல இருந்து வராரு மிக்காட்டி.
மிக்காட்டி மேற்கத்திய நாடுகளுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர் பிரதமர். அவரு தான் வந்து நீங்க சொல்ற மாதிரி யூனிஃபில்ல பத்தி பேசுறாரு. ஹெஸ்புல்லா வந்து அவரு ஒரு வார்த்தை கூட ஹெஸ்புல்லாவை பத்தி பேசல. லெபனான் ஆர்மியை பத்தி பேசுறாரு, யூனிஃபில்ல பத்தி பேசுறாரு, யுனைடெட் நேஷன்ஸினுடைய ரெசல்யூஷனை பத்தி பேசுறாரு. இது எல்லாத்தையும் பேசுறாரு. ஆனா ஹெஸ்புல்லா தான் இது எல்லாத்தையும் பண்ணுது. ஹெஸ்புல்லா தான் வந்து இந்த போரை வந்து நடத்துனுச்சு. போர்ல வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. இஸ்ரேல் ஆர்மியை வந்து தோல்விக்கு கொண்டு வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்திருக்குங்கிறத வந்து எந்த இடத்துலயும் வாய் திறந்து பேசல. சோ மிக்காட்டி வந்து கம்ப்ளீட்டா மேற்கத்திய நாடுகளினுடைய ஒரு பப்பட்டா தான் இயங்கிட்டு இருக்கிறாரு. குறிப்பா அவருக்கு ஆதரவு சக்திகளா இருக்கிறது கத்தார் போன்ற நாடுகள், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் தான் அவருக்கு ஆதரவு சக்திகளா இருக்கிறாங்க. அவங்க சொல்றதுதான் அவர் கேட்கிறாரு. நபி நபி பெரி வந்து கம்ப்ளீட்டா ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளினுடைய தலைவரா வந்து பேசுறாரு. ஐ திங்க் வந்து அவரு சொல்றது வந்து செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னா, இந்த நாட்டுல தேர்தல் வந்துச்சுன்னா மேற்கத்திய அதிகார வர்க்கம் வந்து பெரிய அளவுக்கு சிக்கலை எதிர்கொள்ளும். அவங்களால இந்த நாட்டை வந்து தொடர்ந்து வந்து கட்டுப்படுத்த முடியாது தோழர். அதுதான் இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இது என்ன என்ன நிலை நோக்கி போகுங்கிறத வந்து நம்ம பார்த்தோம்னா தான் தெரியும். தேர்தல் நடக்குமா, இல்ல அமெரிக்கா வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை தொடர்ந்து செலுத்துமா, பிரான்ஸ் செலுத்துமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்தாதான் தெரியும் தோழர். ஓகே, ஓகே தோழர். பார்க்கலாம். இது ஆக்சுவலா இதை நான் யோசிச்சேன். ஏன்னா இந்த தேர்தலை பத்தி அவர் பேசணும்னா எனக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. ஒருவேளை இந்த நடுவில் தேர்தல் நடந்துருச்சுன்னா 60 நாள் சொல்லியிருக்காங்க. இந்த 60 நாளுக்குள்ள ஒரு நல்லபடியா ஒரு தேர்தல் நடந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நான் யோசிச்சப்போ கிட்டத்தட்ட நீங்க சொன்னதுதான் எனக்கு மைண்ட்ல வந்துச்சு. கிட்டத்தட்ட அதான் நீங்க ரெப்ளை பண்ணியிருக்கீங்க. இன்னொன்னு வந்து ஓகே, நிறைய கேள்விகள் வந்திருக்குது. அதை வந்து நம்ம அடுத்ததுல பேசுறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில ஒன்று வந்து ரஷ்யாவோட தற்போதைய நிலைப்பாடு என்ன, இந்த விஷயத்த இந்த சீஸ்ஃபயர் ரஷ்யா எப்படி பார்க்குதுலாம் தொடர்ந்து கேட்டிருக்காங்க. நம்ம அது அடுத்த காணொலியில பேசலாம். முக்கியமா ஒன்று நம்ம பேச வேண்டியது இருக்கு. பலருக்கு கவனிச்சாங்களா இல்லையா தெரியல. பாகிஸ்தான்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த போராட்டம் மக்கள் பெருமளவுல பாகிஸ்தான் இம்ரான் கானுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பெருமளவுல இஸ்லாமாபாத்தை லாக் பண்ணி போராடிட்டு இருக்கிறாங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் சென்சார் பண்ணி வெளியில காட்டாம வச்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதை பத்தியும் நம்ம நேரம் கிடைச்சதுன்னா அடுத்தடுத்த காணொலிகள்ல பேசலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சிந்தி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.